வணக்கம் ஆபிரகாம். காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் பெருமாள் கோயில் ஒன்று உள்ளன. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பனைமரங்கள் திடீரென்று அந்த பகுதியில் எரிவதாக ஒரு தகவலானது காட்பாடி தீயணைப்பு துறையினருக்கு வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் காட்பாடி தீயணைப்பு துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றனர். அப்போது பார்த்தோம்னால் சுமார் 50க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் இந்த தீயில் பார்த்தோம்னால் பற்றி எரிந்து கொண்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அந்த பனைமரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைப்பதற்கான முயற்சியில் காட்பாடி தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் வேலூரில் பார்த்தோம்னால் கடந்த 2-3 நாட்களாக வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்படுகின்றன. அதனால் வெப்ப காற்றும் அதிகரித்து காணப்படுகின்றன. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம்னால் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது வேலூரில் பதிவாகி இருக்கின்றன. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற மரங்கள், அதாவது காய்ந்த இலைகள் உள்ள மரங்கள் என பல்வேறு பகுதிகளில் இது போன்ற தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சமூக விரோதிகள் அந்த பகுதிக்கு சென்று தீயிட்டு வருவதாகவும் சில தகவல்களானது வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியிலும் பார்த்தோம்னா அந்த பனைமரமானது இந்த வெயிலின் தாக்கத்தால் எரிந்ததா இல்லை என்றால் வேறு ஏதேனும் சமூக விரோதிகள் யாராவது இந்த பனைமரத்திற்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பார்த்தோம்னால் அந்த பகுதியில் இருந்த மாட்டு கொட்டகை ஒன்று தீயில் எரிந்து நாசமாயிருக்கின்றன. அதே போன்று இருசக்கர வாகனம் ஒன்றும் தீயில் எரிந்து நாசமாகின்றன. இந்த தீ விபத்து குறித்து காட்பாடி காவல்துறையினர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.